Hello students, good morning. Welcome to the Biology Academy Tamil channel. நான் உங்கள் பாரதராஜா விலங்கியல் ஆசிரியர். 2025-26ல 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கோர்சஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறேன். சார் எனக்கு கம்மியான காசுல படிக்கணும், நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும், முடிச்சதுக்கு அப்புறமா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ஈஸியாக எழுதி பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான கோர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். பிஎஸ்சி அக்ரி 12th முடிச்சு எம்பிபிஎஸ் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது எம்பிபிஎஸ் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் சாய்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் பிஎஸ்சி அக்ரி. இந்த வீடியோவில் பிஎஸ்சி அக்ரி நீங்கள் எங்கெங்கே படிக்கலாம், அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும், அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி அவங்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பிஎஸ்சி அக்ரியை மொத்தம் 4 இடத்துல படிக்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இதோட கண்ட்ரோல்ல 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இந்த 11 கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களால பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ண முடியும். இந்த 11 கவர்மெண்ட் காலேஜஸ்ல மொத்தம் 1753 அக்ரிகல்ச்சர் சீட், அதாவது பிஎஸ்சி அக்ரிக்கான சீட்டு அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பிரைவேட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த பிரைவேட் காலேஜஸோட எண்ணிக்கை மொத்தம் 26. இந்த காலேஜில் 2670 சீட்டு அவைலபிளா இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப 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 கம்மி. மேக்சிமம் எந்த கோர்ஸா இருந்தாலும் நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறது ரொம்ப நல்லது. பிரைவேட் காலேஜஸ்ல ஒரு சில கம்யூனிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் அவைலபிளா இருக்கும். அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்சஸை நீங்க பிரைவேட் காலேஜஸ்ல படிக்கலாம். உங்க ஃபேமிலியோட எக்கனாமிக் கண்டிஷனை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காலேஜை சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜில் சேர்ந்துட்டு எனக்கு 3 லட்ச ரூபா கேட்குறாங்க, 4 லட்ச ரூபா கேட்குறாங்க, எங்களால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே நீங்கள் காலேஜை டிஸ்கன்டினியூ பண்ணுறத விட நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட சாய்ஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அதோட கண்ட்ரோலில் வரக்கூடிய இந்த 11 காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அடுத்த செகண்டாக நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடியது அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எதுவும் எழுத வேண்டாம். டைரக்டா 12th மார்க் வச்சு நீங்க அப்ளிகேஷன் போட்டலாம். இதுவும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய காலேஜ். இதுல எத்தனை சீட் அவைலபிளா இருக்கு, இதுல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன், நீங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூணாவதா நீங்க CUET அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அந்த CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, பயாலஜியை ஒரு சப்ஜெக்டா எடுத்து, அதாவது பாட்டனி ஜுவாலஜியை ஒரு சப்ஜெக்டா எடுத்து நீங்க CUET எழுதிருந்தீங்க அப்படின்னா காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில உங்களால அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ண முடியும். இதுல எத்தனை சீட்ஸ் இருக்கு, இதுல எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிற டீட்டெயிலையும் உங்களுக்கு தெளிவா கொடுக்க போறேன். அடுத்தடுத்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஐகேர் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு கவுன்சிலிங்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு இருக்கு, இதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலையும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இது 4மே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கான சீட்ஸ். இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய 4 காலேஜை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் தான், ஃபீஸ் அதிகமாக வராது. அதனால உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல்ல வரக்கூடிய 11 கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை விட்டாச்சு அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு செகண்ட் சாய்ஸா வச்சுக்கோங்க. தேர்ட் சாய்ஸ் உங்களுக்கு CUET அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில நீங்க அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். அது இல்லை அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்லையும் ஐகேர் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அக்ரிகல்ச்சர் சீட் எடுக்கலாம். தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் எடுக்கிறது பெஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சீட்ஸ், அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்க போறோம். அடுத்தடுத்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எப்படி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணலாம் அண்ட் CUET மூலமா எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் அடுத்தடுத்த வீடியோல கொடுக்க போறேன். தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க. பிஎஸ்சி அக்ரி முடிச்சீங்கன்னா உங்களால எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலும் உங்களால அந்த கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த கோர்ஸ் படிச்சாலும் வேலை வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாத கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோர்ஸுமே கிடையாது. அதனால நீங்க படிக்கக்கூடிய கோர்ஸை நல்ல காலேஜ்ல நல்ல இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்க அப்படின்னா உங்களால எந்த கோர்ஸ் படிச்சாலும் உங்களால சைன் பண்ண முடியும். இப்போ பிஎஸ்சி அக்ரி அப்படிங்கிறது படிக்கிறதுனால 1 டிகிரி மெனி நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுதான் இதோட மெயின் மோட்டோ. பாருங்க, டிஎன்பிசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் AO அப்படின்னு ஒரு எக்ஸாம் உங்களால எழுதி கவர்மெண்ட் ஜாப் போக முடியும். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் AAO அந்த எக்ஸாம் எழுதி உங்களால கவர்மெண்ட் ஜாப் போக முடியும். குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதி
ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உங்களால ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலைக்கு போக முடியும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து யூபிஎஸ்சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆல் இந்தியா சர்வீஸ் எக்ஸாம். இது வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் கிடையாது, மற்ற கோர்ஸ் படிச்சவங்களும் எழுதலாம். நிறைய அக்ரிகல்ச்சர் படிச்ச ஸ்டூடெண்ட்டும், இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்டும், மெடிக்கல் படிச்ச ஸ்டூடெண்ட்டும் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அதிகமாக கிளியர் பண்றாங்க. அதனால யூபிஎஸ்சி படிக்க போற ஸ்டூடெண்ட்டை பிஎஸ்சி அக்ரியை ஒரு சாய்ஸா வச்சுக்கலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது போன்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி ஆல் இந்தியா சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம். அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் அண்ட் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இந்த கோர்ஸ் எக்ஸாம் உங்களால எழுத முடியும். டிஃபென்ஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஆபீசர்ஸ் லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்ல உங்களால ஜாயின் பண்ண முடியும். இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான வாய்ப்பு தான். ஆனா அக்ரிகல்ச்சர் படிச்ச ஸ்டூடெண்ட்டும் நீங்க இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அக்ரி ஃபீல்ட்லயும் அவைலபிளா இருக்கும், அதர் செக்டார்லயும் அவைலபிளா இருக்கும். அக்ரிங்கிறது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பேங்கிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் ஏஎஃப்ஓ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுத முடியும். நபார்டு ஆஃபீஸரா நீங்க போகலாம். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அதாவது பேங்க் எக்ஸாம் எல்லாமே உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அது இல்லாம நீங்க மேல எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், அதுலயே பிஹெச்டி பண்ணலாம், ஐகார் சயின்டிஸ்டா போகலாம். அண்ட் ப்ரொஃபஸர் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறமா அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்ல உங்களால டீச்சிங் ஃபீல்ட்லையும் உங்களால வேலை வாய்ப்பை வாங்க முடியும், ரிசர்ச் ஃபீல்ட்லையும் உங்களால வேலை வாய்ப்பு வாங்க முடியும். அதனால இந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறனால உங்களால மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறனால தைரியமா எடுக்கலாம். நல்ல காலேஜ்ல, கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சு பிஎஸ்சி அக்ரிய நல்ல பர்சன்டேஜோட பாஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ல நீங்க ஈஸியா உள்ளார போகலாம். அதனால இந்த வீடியோல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கண்ட்ரோல்ல வரக்கூடிய காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் 2025 கால்குலேஷன் பிரகாரம் அங்க இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட்ஸ் பிரகாரம் 124 சீட்டு, ஐகேர்ல 20 சீட் அவைலபிளா இருக்கு. டோட்டலா 280 சீட் அவைலபிளா இருக்கு. என்ஆர்ஐ கோட்டா, இண்டஸ்ட்ரியல் கோட்டா, அந்தமான் நிக்கோபார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து 280 சீட்டு கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு. அதிக ஃபீஸ் கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா அல்லது என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிக ஃபீஸ் கொடுத்து தயவு செஞ்சு ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் நான் என்ஆர்ஐ கோட்டா, இண்டஸ்ட்ரியல் கோட்டால சீட் எடுத்தாரேன்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் கேட்பாங்க. அது கொஞ்சம் கவனமா அமௌண்ட் அதிகமா கொடுத்துறாம ஜாயின் பண்ணுங்க. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மதுரை, இங்க வந்து 126 சீட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங்ல வருது. ஐகார் கவுன்சிலிங்ல 21 சீட்டு, என்ஆர்ஐ கோட்டா பிளஸ் அந்தமான் நிக்கோபார் இண்டஸ்ட்ரியல் கோட்டா எல்லாம் சேர்த்து டோட்டலா 229 சீட்டு 2025 கவுன்சிலிங் பிரகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து விஓசி அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கிளிக்குளம் தூத்துக்குடி, இங்க வந்து 170 சீட்டு, டோட்டலா 229 சீட்டு அவைலபிளா இருக்கு. அண்ட் அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் திருச்சி, அங்க வந்து 100 சீட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங்ல இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 167 சீட். அண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வளவச்சனூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் 125 சீட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 146. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் குடுமியான்மலை புதுக்கோட்டை, இங்க வந்து 125 சீட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 146. டாக்டர் எம்எஸ்எஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தஞ்சாவூர் 125 சீட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 146. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கரூர், அங்க வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு 90 சீட்டும், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 90 அவைலபிளா இருக்கு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கீழவேலூர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், அங்க வந்து 90 சீட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 90 அவைலபிளா இருக்கு. அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் செட்டிநாடு 260 சீட் அவைலபிளா இருக்கு. இந்த 260 சீட்டுமே தமிழ்நாடு கவுன்சிலிங்ல வரக்கூடிய சீட்ஸ். தமிழ் மீடியத்துல படிச்ச ஸ்டூடெண்ட் நீங்க 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே 50 சீட்டு அவைலபிளா இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங்ல வரக்கூடிய சீட் எவ்வளவு அப்படின்னா 1335 சீட் அவைலபிளா இருக்கு. ஐகார் கவுன்சிலிங்ல 144 சீட்டு அவைலபிளா இருக்கு. இதுக்கு நீங்க CUET ஏற்கனவே சொல்லிட்டேன், கியூட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி இருக்கணும். அதுல எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல உங்களால சீட் எடுக்க முடியும். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்ல வரக்கூடிய சீட் எவ்வளவுனா 1783 சீட் அவைலபிளா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், இந்த 304 சீட்ல நீங்க சீட் எடுக்கிறதுக்கு முன்னால நிறைய அமௌண்ட்டை யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். அது இல்லாம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் உங்களால எடுத்து படிக்க முடியும்.
ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், அதில் டோட்டல் ஸ்ட்ரென்த்து 60, ஐகாரில் ஒரு 52 சீட்டு போகுது. டோட்டலாக 112 சீட்டு கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸில் அவைலபிளாக இருக்குது. அண்டு பெரியகுளம் அங்கே அது 127 சீட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 191. அண்ட் உமன்ஸுக்காக இருக்கக்கூடிய காலேஜ் திருச்சியில் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மொத்தம் 90 சீட்டு, ஐகேர் சீட் எல்லாம் சேர்த்து 117 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்டு ஜேனூர் கிருஷ்ணகிரியில் 120 சீட்டு, அண்ட் ஐகேர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் ஒரு 2 சீட்டு, டோட்டலாக 122 சீட் அவைலபிளாக இருக்குது. இந்த சீட் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 50 சீட்டு அவைலபிளாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் இல்லாமல் உங்களால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கில் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிக்க முடியும். அண்டு பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நிறையா ப்ரைவேட் காலேஜஸில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸில் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு 50,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு உங்களுக்கு 25,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதனால் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குமுளூர் திருச்சி இந்த காலேஜில் 75 சீட்டு, ஐகேர் என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் ஒரு 28 சீட்டு, டோட்டலாக 103 சீட்டு அவைலபிளாக இருக்குது. கோயம்புத்தூரில் செல்ஃப் சப்போர்ட்டிங்னா செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸாக இருக்குது, 65 சீட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கும் 20 சீட்டு ஐகேர் கவுன்சிலிங்க்கும், டோட்டலாக 85 சீட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு 140 சீட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வராங்க. ஐகேர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 48 சீட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 188. நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் பிஎஸ்சி அக்ரி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுக்கலாம். இது தவிர பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி மேட்டுப்பாளையத்தில் அவைலபிளாக இருக்குது, 126 சீட் அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்சி ஆனர்ஸ் செரிகல்ச்சர் மேட்டுப்பாளையத்தில் அவைலபிளாக இருக்குது, 51 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்குது, 80 சீட்டு டோட்டல் சீட். பிடெக் பயோடெக்னாலஜி மறந்துடாதீங்க, பயோடெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் காலேஜில் படிங்க. ப்ரைவேட் காலேஜில் படிச்சிங்கன்னா உங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது, ஃபீஸ் அதிகமாக வரும். அதனால் பயோடெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது, ஃபீஸ் கம்மியாக தான் வரும். இங்கே 104 சீட் அவைலபிளாக இருக்குது. பயோடெக்னாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இங்கே எடுத்து படிக்கலாம். அடுத்து பிடெக் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் தான். கோயம்புத்தூர் காலேஜ் மெயின் கேம்பஸில் 40 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டோட்டலாக 78 சீட் அவைலபிளாக இருக்குது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ பார்க்காதாலும் பார்த்துருங்க. டோட்டலாக 125 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 12th பயாலஜி படிக்காத ஸ்டூடெண்ட்டாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி பிடெக் கோர்சஸ் எல்லாமே எடுக்கலாம். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 12th பயாலஜி படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இந்த எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லாம் அற்புதமான கோர்ஸ், வாய்ப்பு கிடைச்சனா எடுத்து படிங்க. டோட்டலாக 90 சீட் அவைலபிளாக இருக்குது. பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் இதில் ஒரு 40 சீட் அவைலபிளாக இருக்குது. கோயம்புத்தூர் கேம்பஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களால் இவ்வளோ கோர்சஸ் படிக்க முடியும். பிஎஸ்சி அக்ரி இல்லாமல், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இல்லாமல், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இல்லாமல் இவ்வளோ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 12th ரிசல்ட் வந்த உடனே பிஎஸ்சி அக்ரிக்கான கவுன்சிலிங் ஓப்பன் ஆயிரும். அந்த ஒரே ஒரு கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால இவ்வளோ கோர்சஸ் படிக்க முடியும். சார் நான் பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இது 2025 வந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். சயின்ஸ் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் 4,500 ரூபா தான். அதுலேயும் இந்த ஃபீஸுமே ஒரு சில கம்யூனிட்டிக்கு நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. டெக்னாலஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 4,500 ரூபா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸாக ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் அண்ட் எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1,800 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் ஃபீஸ் ஒரு 1,700 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. லைப்ரரி ஃபீஸ் ஒரு 1,200 ரூபா. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 5,000. அண்டு ஸ்போர்ட்ஸு அண்ட் கம்ப்யூட்டர் லேப், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5,500 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250. அண்டு ஸ்டடி டூர், ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுக்கு ஒரு 2,950 ரூபா. டோட்டலாக நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா 23,000 ரூபா உங்களுக்கு அட்மிஷன் போடுற சமயத்தில் கெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 23,000 ரூபாங்கிறது ரொம்ப அதிகமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, கம்மியான ஃபீஸ் தான். இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கான ஃபீஸ். இதே நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபீஸ் இன்னும் அதிகமாகும், அதாவது டியூஷன் ஃபீஸ் வந்து அதிகமாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு வழியை பாருங்க. அடுத்த டெக்னாலஜி கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு
63,000 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால டெக்னாலஜி கோர்ஸுமே நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இவ்வளவுதான் வரும். சப்போஸ் பிரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 1 லேக் வரும். அது இல்லாம டியூஷன் ஃபீஸ் ஒரு 2 to 3 lakhs வரைக்கும் வர்றது மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 4 lakhs வரும். 5 வருஷம் முடிக்கிறதுக்கு 20 lakhs வரைக்கும் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களால முடியும் அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணுங்க. 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் படிச்சாலும் சரி, பிரைவேட் காலேஜ் படிச்சாலும் சரி, எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சாலும் எடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த காலேஜ்லயுமே ஃபீஸ் கிடையாது. கவர்மெண்ட் உங்களுக்கான ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், உங்களோட டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் காலேஜ்லயும் சரி, பிரைவேட் காலேஜ்லயும் சரி, ரெண்டுலயுமே கவர்மெண்ட் பே பண்ணிடும். அதனால 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்க வேணாலும் நீங்க சீட் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கான ஃபீஸை கவர்மெண்ட் பே பண்ணிடும். பிஎஸ்சி அக்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லிட்டேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தவிர வேற என்னென்ன கோர்சஸ் நீங்க படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லியிருக்கிறேன். அதுல செல்ஃப் ஃபினான்சஸ் கோர்சஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் சொல்லியிருக்கேன். எந்தெந்த காலேஜ்ல நீங்க படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லியிருக்கிறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கிறேன். ஸோ பிஎஸ்சி அக்ரி சம்பந்தமான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் பிஎஸ்சி அக்ரி நீங்க காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டிலையோ அல்லது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அங்கே எப்படி அப்ளை பண்றது, அதோட டோட்டல் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதோட ஆசை. ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.